ஹாய், வெல்கம் டு UMD கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நாம் ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீக்வென்ஸையும் சக்ரீஸையும் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் சீக்வென்சஸை எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். அதுக்காக நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எந்த சீக்வென்ஸையும் மாட்ட வேண்டாம். சீக்வென்சஸை தனியாகவே வச்சுக்கோங்க. நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. சீக்வென்சஸை பக்கத்தில் உங்களுடைய ரிங் ஃபிங்கராலையும் இல்லாட்டினா சுண்டு விரலை வச்சு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நீடிலால் பிடிச்சிக்கோங்க. சீக்வென்ஸோடைய சென்டரில் நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. சீக்வென்ஸோட எண்டில், அதாவது எட்ஜில் நீடில் திருப்பியும் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நீடில் உள்ளே விட்டு மேலே த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் சீக்வென்சஸை உங்களுடைய சுண்டு விரலால் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நீடிலால் சீக்வென்ஸை பிடிச்சிட்டு சீக்வென்ஸோடைய சென்டருக்குள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. அப்புறம் சீக்வென்ஸோட ஹெட்ஜில் மறுபடியும் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்வென்சஸ் நிறையா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கலரில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சீக்வென்சஸை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போது எப்படி நீங்கள் சீக்வென்சஸை ஸ்டிச் பண்ணுறீங்களோ இதே மாதிரி தாங்க நீங்கள் சக்ரீஸையும் ஸ்டிச் பண்ணலாம். கடைசிக்கு வந்ததும் என் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பீட் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சீக்வென்சஸை நீடிலுக்குள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பீட்ஸை சுலபமாக ஸ்டிச் பண்ண முடியும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். த்ரெட்டை எப்பவும் போல் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. நான் நீடில் சீக்வென்சஸ் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். அதில் சீக்வென்சஸை பொறுமையாக உங்களுடைய சுண்டு விரலால் கீழே தள்ளுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பொறுமையாக தள்ளுங்க. த்ரெட்டுக்குள்ளே வந்ததும் எப்பவும் போல் நீடில் கீழே விட்டு மேலே த்ரெட்டை எடுத்துக்கோங்க. திருப்பி த்ரெட்டுக்கு பொறுமையாக நீங்கள் தள்ளுங்க. சீக்வென்சஸை தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு சீக்வென்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா 2 சீக்வென்ஸ் வர மாதிரி கொஞ்சம் தள்ளிட்டு நீடில் கீழே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சீக்வென்சஸை நீடில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப 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 சுலபமாக இருக்குங்க. அதுக்காக தான் நீங்கள் சீக்வென்சஸை நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்கன்னு சொல்கிறேன். பட் எப்போவுமே நம்ம சீக்வென்சஸ் தான் நம்ம முதல்ல ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இது ப்ராக்டிஸ்க்காக மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. கடைசிக்கு வந்ததும் என் நாட் போட்டுக்கலாம். இதுதாங்க சக்ரீஸ். சக்ரீஸ் வந்து நிறைய கலர்ஸ்லேயும் நிறைய சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. சக்ரீஸையும் நீங்கள் சீக்வென்சஸை எப்படி ஸ்டிச் பண்ணீங்களோ அதே மாதிரி தாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க. இப்போ நான் இந்த சக்ரீஸை எடுத்திருக்கேன். இந்த சக்ரீஸை வச்சு பீட்ஸ் சென்டரில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்பவும் போல் நீடில் கீழே விட்டு மேலே த்ரெட் எடுத்துக்கோங்க. சக்ரீஸை பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நீடில் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பீட்ஸ் எல்லாம் எடுத்துருக்கணும். நான் வந்து இங்கே சில்வர் கலர் பீட்ஸை வந்து எடுத்திருக்கேன் நீடில். ஸோ சக்ரீஸ்குள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கப்புறமாட்டி ஒரே ஒரு பீடை வந்து த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு த்ரெட்டை மறுபடியும் சென்டருக்குள்ளேயே சக்ரீஸோடைய சென்டருக்குள்ளேயே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க.
மறுபடியும் சக்கரீஸோடைய எண்டில் திருப்பியும் உள்ள நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். த்ரெட்டை மேலே எடுத்ததுக்கப்புறமாட்டி சக்கரீஸை பக்கத்தில் வச்சுட்டு சக்கரீஸ்கோட சென்டரில் நீடில் விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. வந்த த்ரெட்டுக்குள்ளே ஒரே ஒரு சில்வர் கலர் பீட், எந்த கலர் பீட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சில்வர் கலர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பீடை வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு அந்த த்ரெட்டை மறுபடியும் சக்கரீஸோடைய சென்டருக்குள்ளேயே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். அப்புறம் த்ரெட்டை வந்து சக்கரீஸோடைய எட்ஜில் திருப்பியும் உள்ளுக்குள்ளே விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கடைசிக்கு வந்ததும் என் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.